வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பார்க்கில் பொன்னி கூட விளையாடிட்டு இருந்த ஷிவானியை யாரோ தூக்கிட்டு போக, அதுக்கப்புறம் இந்த விஷயம் பொன்னிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே பதறி போகிறாங்க. அங்கே இங்கே தேடி பார்க்குறாங்க. 4 பேர்கிட்ட விசாரித்து பார்க்குறதுல யாரோ தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரியுது பொன்னிக்கு. இதுக்கு போன பொன்னி அங்கே போயிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் முடியும் என்னாச்சு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பொன்னியால் வாயை திறந்து பதிலை சொல்லவே முடியல. ஷிவானி ஷிவானி அப்படின்ற பேரை மட்டும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னாச்சு ஷிவானிக்கு, என்னாச்சு ஷிவானிக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்குற தருணத்தில் ஷிவானியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சண்முகத்தை பார்த்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி வந்து பொன்னி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறது மட்டும் இல்லாமல் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிச்சன்லேருந்து வந்த பவானி என்னாச்சு என்னாச்சு ஷிவானிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேட்க, யாரோ ஷிவானியை தூக்கிட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து பொன்னி சொல்கிறத கேட்டு பயங்கர கோவப்படுறாங்க பவானி. அதுக்கப்புறம் வீடு முழுவதும் வந்து தேடி பார்க்குறாங்க. மேலே போய் தேடி பார்க்குறாரு சண்முகம். ஷிவானி காணாமல் போயிட்டா அப்படின்ற வருத்தத்திலேயே ரொம்பவே கோவமாக இருக்க பவானி என்ன பண்ணுறாங்க, பொன்னியோட கண்ணத்தை கட்டி பல்லால்னு வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு வந்த சக்தியும் பார்த்து பயங்கரமாக முறைக்க, அதுக்கப்புறம் சக்தியும் வந்து அமைதியாயிடுறாரு. இதை என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பவானி என்ன பண்ணுறாங்க, பொன்னி மேலே பழி போட பார்க்குறாங்க. ப்ளீஸ்க்கா நான் சொல்கிறத தயவு செய்து நம்புங்கக்கா, நான் எப்படிக்கா அதை மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொன்னாலும் அதை நம்ப முடியாமல் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு மூலையாக வந்து தேடுற தருணத்தில் சுந்தரத்துக்கு வந்து தகவல் போகுது, ஷிவானி காணாமல் போனா அப்படின்ற விஷயம். என் மேலே உள்ள கோவத்தில் என் பொண்ணை பழி வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்து கேள்வி கேட்க, இந்த தருணத்தில் என்ன மாமா பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக பொன்னி மேலே பழிய தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ஆதரவாக இருக்க, போதுங்க நிறுத்துங்க மாப்பிள்ளை, என் மேலே உள்ள கோவத்தில் தான் என் பொண்ணு ஏதோ இவ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பொன்னி மேலே தான் எல்லா பழியும் விழுவுது. தாங்கிக்க முடியாத பொன்னி பயங்கரமாக அழ ஆரம்பிக்க, அந்த தருணத்தில் அழாத பொன்னி, ஷிவானி எந்த பார்க்கில் நீ கூட்டிகிட்டு போன அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விசாரித்து என்ன பண்ணுறாங்க, பொண்ணியை கூட்டிகிட்டு போகிறாரு சக்தி. இங்கே தாங்க ஷிவானி உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துலேயும் என் தலையில் யாரோ ஒரு துணியை போட்டு மூடிட்டாங்க. முழிச்சு பார்க்கும்போது திடீர்னு ஷிவானிக்கான நானும் தேடி தேடி பார்த்தேன். அப்போ தான் இந்த பெரியவர் சொன்னார், யாரோ குழந்தை யாரோ தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சக்திகிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. சரி நீ பயப்படாத பொண்ணு, அழாத, இப்போ ஷிவானி கிடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ஆதரவாக பேசுகிறாரு சக்தி. பக்கம் ரொம்பவே அப்செட்டாக இருக்க சுந்தரத்துக்கு அந்த இடத்துலேருந்து வந்து கால் வருது. ஃபோனை வந்து எடுக்காமல் என்ன பண்ணுறாரு, அவாய்ட் பண்ணுறாரு. திரும்ப அந்த நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், இருங்க நான் சொல்கிறதுக்குள்ளே ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க, என்ன உங்கள் பொண்ணு இருக்காளா வீட்டில் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அப்புறம் தான் அதிர்ச்சியாகிறாரு சுந்தரம். என்ன சொல்கிறேன், என் பொண்ணு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து தனியாக வந்து பேச, இருங்க மச்சான் இதுக்குள்ளே ஆவேசப்பட்டா எப்படி, இருங்க பொறுமையாக சொல்கிறேன். டே என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று மட்டும் ஆச்சு அவ்வளோதான், ஒன்று பொண்ணுக்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா அப்போ நான் கேட்ட தொகையை வந்து நீ எடுத்துகிட்டு வந்து கொடு, அதுக்கப்புறமா உன் பொண்ணும் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட சுந்தரத்துக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர குழப்பம் அடைகிறாரு. அதுக்கப்புறமா சுந்தரம் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து தன்னோட பொண்ணை வந்து மீட்கிறாரா, இல்லை சக்தி எல்லாம் உண்மையை வந்து கண்டுபிடிச்சி பொண்ணியை வந்து இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.